திரும்ப நம்ம தேடல்ல, நம்ம வாழ்க்கையில, நம்ம பயணத்துல, நம்ம போற திசைகள் எல்லாமே அப்படி இப்படி நம்ம டைவர்ட் ஆனாலும், திரும்ப நம்ம அடம்பிடிச்சு சரியான திசையில போகிறதுக்கும், திரும்ப நான் ஒரு சைதன்யம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆன்ம நிலையில தங்குறதுதான், அதுதான் நான், உண்மையான நான். அந்த நான் என்ற நிலைக்கு நம்ம போறோம். சோ எவ்ரிடே நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா we are promoting ourselves to the original you. இப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, யாரும் யாருகிட்டயும் சார்ந்து இருக்க வேண்டாம். நீங்க உங்களை சார்ந்து இருங்க. நீங்க எந்த கஷ்டங்கள் ஆனாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விடை உங்களுக்கே தெரியும். நீங்க யார்கிட்டயும் போகவே வேண்டாம். சோ நம்ம எஸ்கேப்பிங் அப்படின்றது கூடாது. எஸ்கேப்பிங் என்ன ஆகுது? உங்களோட பிரச்சனைய இன்னும் மல்டிபிள் ஆகுமே தவிர எஸ்கேப்பிங்கால எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடி மக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு யார் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கு, இந்த தியானம் என்பது தெரிஞ்சிருக்கு. அந்த தியானம் தெரிஞ்ச அவங்களுக்கு மட்டும்தான் தான் என்பது யார் அப்படின்றது, தான் என்பது ஒரு சைத்தன்யம் அப்படின்ற சத்தியம் புரிஞ்சிருக்காங்க. இந்த திசையில நம்ம போகும்போதுதான் நம்ம ஒரு புத்தராகவும், ஒரு மகாவீரராகவும், ஒரு கிருஷ்ணராகவும், ஜீசஸ் ஆகவும் நம்மளால மாறி இந்த வாழ்க்கை பயணத்தை முடிக்க முடியுது. சோ நம்ம இப்ப புத்தர், ஜீசஸ் இவங்களெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, அவங்க இந்த வாழ்க்கை பயணத்தை முழுக்க முழுக்க முடிச்சிட்டு அவங்க ப்ரமோட் ஆயிருக்காங்க. வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமகா பத்திரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சேலஞ்ச், இந்த உடல் எடுத்துட்டு வர்றதுக்கு இதுதான் சேலஞ்ச். அதெல்லாமே மறந்து போயிட்டு திரும்ப நம்ம தேடல்ல, நம்ம வாழ்க்கையில, நம்ம பயணத்துல, நம்ம போற திசைகள் எல்லாமே அப்படி இப்படி நம்ம டைவர்ட் ஆனாலும், திரும்ப நம்ம அடம்பிடிச்சு சரியான திசையில போகிறதுக்கும், திரும்ப நான் ஒரு சைதன்யம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதுதான் தியானம். சோ நீங்க தியானம் செஞ்சா மட்டும்தான் நீங்க யாரு அப்படின்றது புரியும். ஏன்னா ஜென்ரலா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஒர்க்ஸ், பிசிக்கல் எந்த ஒரு விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்த உடலோட தான் ஒட்டி இருக்கோம். கொஞ்சம் தாண்டி போனா மனசோட ஒட்டி இருக்கும். சோ இந்த உடல் மனசை தாண்டி இந்த கான்சியஸ் திரும்ப எதையும் டச் பண்ணவே முடியாது. அதனால நம்ம இந்த உடல் தான் நான் அப்படின்னு நம்ம மிஸ்கைட் ஆகும். சோ ஒன்லி இன் மெடிடேஷன், நம்ம இந்த தியானம் அப்படின்ற விஷயத்துல மட்டும்தான் நம்ம விழிப்புணர்வு உடலை தாண்டி, மனசை தாண்டி ஆன்ம நிலையில நம்ம தங்குறோம். சோ ஆன்ம நிலையில தங்குறது தான், அதுதான் நான், உண்மையான நான். அந்த நான் என்ற நிலைக்கு நம்ம போறோம். சோ எவ்ரிடே நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா we are promoting ourselves to the original you. ஒரிஜினல் யூ அப்படின்ற அந்த நிலைக்கு நீங்க ப்ரமோட் ஆறீங்க. சோ 1 hour நீங்க செய்றீங்க மெடிடேஷன். சோ 1 hour யூ ஆர் இன் யுவர் ப்ரமோட்டட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க. சோ அந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கும் போதுதான் இது நான் அல்ல, இது என்னோட வாகனம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ இப்போ நிறைய நம்ம ஜென்ரல் பீப்புளை எல்லாரையும் பாக்குறோம். அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க பிசிக்கல் லைஃப்ல, எல்லா ஒரு டாக்டராவோ, இன்ஜினியரிங்காவோ, இல்ல மத்த எல்லா ஒரு விஷயங்கள்ல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தியானம் செய்யாததால அவங்க நம்ப மாட்டாங்க. நான் இந்த உடல் தான், நான் இந்த மனசுதான் அப்படின்ற நிலையிலேயே ஸ்டக் ஆயிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, கெஞ்சி கூத்தாடி என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இல்ல நான் இந்த உடல் தான், நான் இந்த மனசுதான், அங்கேயே நிப்பாங்க. அதை தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தியானம் தெரியாது. இந்த உலகத்துல இந்த ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு யாரும் கூட இல்ல. ஸ்கூலுக்கு போறீங்களா? டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ்ல லெக்சரர்ஸ்க்கும் தெரியாது. நீங்க எங்கேயாவது குருமார்கள் கிட்ட அவங்களுக்கும் தெரியாது. உங்க அப்பா அம்மாக்கு தெரியாது.
உங்களை சார்ந்த யாருக்கும் கூட இந்த விஷயங்கள் தெரியாது. ஏன்னா அவங்களே தியானம் செய்யல. இந்த விஷயங்கள் யாருக்கு தெரியும் அப்படின்னா, வெறும் தியானிகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். தியானம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இது உணர முடியும். யார் ஒருவர் தன்னைத்தான் உணர்றானோ தியானத்துல, அவனாலதான் இது எல்லாமே சொல்ல முடியும். சோ இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் உணர்ந்திருக்கேன். இது எல்லாமே நான் 100% உணர்ந்து நான் இந்த அனுபவங்கள் பெற்றதாலதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்ல முடியுது. சோ இந்த மாதிரி நான் அப்படின்ற உங்களோட உண்மையான அந்த நானை பார்க்கணும்னா தியானம் மட்டும்தான் வழி. சோ நம்ம வாழ்க்கை பயணம் எந்த பக்கம் போகணும், எந்த திசையில போகணும்னா தியானம். உங்களுக்கு தியானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா தியானம் செய்றீங்க, நீங்க எல்லாருமே தியானிகள் அப்படின்னும் போது என்ன ஆகுது? நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க. தியானம் பண்ண பிறகு எல்லாரும் என்ன சொல்றோம்? எனக்கு நல்லா இருக்கு மேடம், சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஒரு டீச்சரா இருக்கீங்க, அற்புதமா இருக்கு என்னோட வாழ்க்கை. என்னோட டாக்டரா இருக்கு, நான் ரொம்ப அற்புதமா இருக்கேன். சோ நம்ம ராஜாவானாலும், மந்திரி ஆனாலும், ஏழை ஆனாலும், பிச்சைக்கார ஆனாலும், நம்ம வாழ்க்கை எப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு சாட்டிஸ்பாக்சனோட நமக்கு இருக்குன்னா ஆஃப்டர் மெடிடேஷன். சோ நம்ம தியானம் பண்ண பிறகுதான் நம்ம வாழ்க்கையில நம்மள எந்த ஒரு நிலையில பௌதிகமா இருந்தாலும் முழு திருப்தியோட வாழ முடியுது. சோ இது தியானம் பண்ற எல்லாருக்கும் தெரியும், நான் இது சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு. தியானம் செய்யாதவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும். நம்ம நிறைய பார்த்துட்டே இருப்போம், பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க, சடனா சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாதது ஆஹ் எந்த குறையும் இல்ல, எல்லாமே இருக்கும். ஆனா ஏன் சூசைட் பண்றாங்க? நம்ம உலகத்துல வந்து பசியோட பட்டினியோட ஒரு பேசிக் நீட்ஸ் இல்லாம எத்தனை பேரோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, என்ன இல்லைன்னு வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அவங்க வந்து சூசைடு அட்டம் பண்றாங்க. ஏன் சூசைட் அட்டம் பண்றாங்க? பிகாஸ் அவங்களுக்கு பௌதிகமா எந்த ஒரு இன்ஃபினிட்டியா இருந்தாலும் பௌதிகமான விஷயங்கள், ஆன்மீகமா அவங்களுக்கு தியானம் இல்ல. அந்த தியானம் இல்லாததால திருப்தி இல்ல. அந்த திருப்தி இல்லாததால எந்த திசையில தான் போகணும் அப்படின்ற அந்த திக்கு தெரியாத இருக்கிற அந்த நேரத்துலதான் அவங்க சூசைட் அட்டம் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாக்குறோம், நிறைய கடன் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணும்னே வந்து ஒரு வழியே கிடையாது. சோ அப்ப நம்ம ஃபேமிலியா மருந்து குடிச்சு எல்லாருமே செத்துடலாம். அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வருது, நிறைய நியூஸ் பாக்குறோம். ஃபேமிலியா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலியா வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு. ஒரு அம்மாவே குழந்தைய வந்து விஷம் கொடுத்து கொல்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாய் எல்லாரும் உட்கார்ந்து தியானம் செய்யணும். சோ தியானம் செய்யும் போது நீங்க தியானம் செய்யறதால உங்களுக்கு என்ன தேவையோ அது தியானம் கொடுக்கும். உங்களுக்கு பணம் வேணுமா பணம் கொடுக்கும், படிப்பு வேணுமா படிப்பு கொடுக்கும், ஞானம் வேணுமா ஞானம் கொடுக்கும், தைரியம் வேணுமா தைரியத்தை கொடுக்கும். உங்களுக்கு எப்போ எது தேவையோ நீங்க உட்கார்ந்து தியானம் செய்றீங்களா, உங்களுக்கு வந்து தியானம் உங்களுக்கு அது வழங்கும். உங்களுக்கு பசி பட்டினியோட இருக்கா, பசி பசி தீரலையா, உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, அந்த பசி கூட போயிடும். சோ எனிதிங், நீங்க கம்ப்ளீட் இன்வால்மெண்டோட நீங்க தியானம் செய்றீங்கன்னா கட்டாயமா உங்க கஷ்டங்களுக்கு விட உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட துக்கங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எந்த விஷயமானாலும் அதுக்கு காரணம் தெரிஞ்சா அந்த காரணம் தெரியறதால அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி தான். சோ அதனால நோ மர்டர்ஸ், நோ செல்ஃப் மர்டர். சூசைடும் கூடாது, எந்த உயிர்களும் கொல்லக்கூடாது, நம்மள நாமும் கொல்லக்கூடாது. சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தவறானது. இது ரெண்டும் செய்யறதால உங்களுக்கு கர்மாக்கள் அதிகமாகுமே தவிர நீங்க எஸ்கேப் மட்டும் கட்டாயமா ஆக மாட்டீங்க. 1% கூட உங்க கஷ்டங்கள்ல இருந்து நீங்க விடுபட மாட்டீங்க. சோ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமலே நிறைய நிறைய சூசைட் அட்டம்ஸ் பண்றாங்க. சோ அதனால
நமக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டே போகணும். சோ நம்ம ரெண்டு விஷயங்கள், நான் என்பது வேறு, இந்த உடல் என்பது வேறு. இந்த உடல் நான் அல்ல. உடல் என்பது கார், இந்த நான் என்பது கார் டிரைவர். சோ இந்த காரை எப்படி கார் டிரைவர் ஓட்டுறானோ, இந்த உடல் என்ற இந்த வாகனத்தை அந்த சைத்தன்யம் என்ற நான் தான் ஓட்டுது. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இது இந்த சத்தியம் தெரியல அப்படின்னும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாமே. இந்த உடல் நான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உடலுக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அத வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த துக்கத்துல மூழ்கி 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 நம்மள நாம இன்னும் துன்புறுத்திக்கிறோம். சோ எப்போ இது நான் கிடையாது, இதுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரியுதோ அப்பதான் நம்ம வந்து தெளிவா இருப்போம். சோ இது நம்ம இந்த சத்தியங்கள் நமக்கு புரியணும்னா நான் இப்ப சொன்னேன். பட் ஆனாலும் இது நீங்க உணர்வு பூர்வமா புரியணும்னா நீங்க எல்லாருமே தியானம் செய்யும் போதுதான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். சோ இப்போ எல்லாருமே கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரு கிட்ட போவாங்க, இல்ல ஜோதிடர் கிட்ட போயிட்டு என்னோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, நான் என்ன பண்ணணும், நான் எங்க போகணும், நான் எது செய்யணும், நான் எனக்கு இந்த கஷ்டம் எப்ப தீரும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கையேந்தி நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கும் வந்து எதுவும் தெரியாது. இது அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இங்க எப்படின்னா, ஒரு குருடன் வந்து குருடனை வழி கேட்கும் போது அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கே கண்ணு தெரியாது, அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒப்புக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவான், இப்படி போனோம் அப்படி போகணும்னு. அதே மாதிரிதான் இந்த தியானம் தெரியாதவங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து சொன்னாலும், இது செய்யணும் அது செய்யணும்னு வந்து பரிகாரம் சொன்னாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் மெடிடேஷன் தெரியாது, ஆன்மீகத்துல இல்லாத யாரும் கூட எந்த விஷயம் சொன்னாலும் எதுவும் நடக்காது, எதுவும் பலிக்காது. இப்போ இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, யாரும் யாருகிட்டயும் சார்ந்து இருக்க வேண்டாம். நீங்க உங்களை சார்ந்து இருங்க. நீங்க எந்த கஷ்டங்கள் ஆனாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விடை உங்களுக்கே தெரியும். நீங்க யார்கிட்டயும் போகவே வேண்டாம். யாரோட கஷ்டம் அவங்களுக்கு போகணும்னா தியானம் செஞ்சாலே உங்களுக்கு வழி வந்து அதுல இருந்து பிறக்கும். சோ நம்ம தியானம் செய்யணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம செய்யறோமோ எந்த கஷ்டங்கள் ஆனாலும் ஹேண்டில் பண்ண முடியும், துன்பங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், உடல் உபாதிகள் ஓகே நான் கிளியர் பண்ணிக்குவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை வரும். நான் வந்து எந்த ஒரு விஷயம் ஆனாலும் தியானம். சோ தியானம் செய்யுங்க. எனிதிங் நீங்க ஃபேஸ் பண்ணி அதை வந்து டிசால்வ் பண்ணுங்க. சோ நம்ம வந்து எஸ்கேப்பிங் அப்படின்றது கூடாது. எஸ்கேப்பிங் என்ன ஆகுது, உங்களோட பிரச்சனைய இன்னும் மல்டிபிள் ஆகுமே தவிர எஸ்கேப்பிங்கால எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. சோ சொல்யூஷன் எங்க கிடைக்குது, ஃபேஸ் பண்ணணும், அதை டிசால்வ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அது டிசால்வ் பண்ணணும். சோ அப்பதான் உங்களுக்கு அதுல இருந்து அதுல இருந்து வெளியே வருவீங்க. சோ நமக்கு பகவத்கீதையிலயும் நமக்கு அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க, மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அப்பி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதக. மனுஷ்யானாம், இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடி மக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் அங் அவங்களுக்கு யார் யார் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கு, இந்த தியானம் என்பது தெரிஞ்சிருக்கு. அந்த தியானம் தெரிஞ்ச அவங்களுக்கு மட்டும்தான் தான் என்பது யார் அப்படின்றது, தான் என்பது ஒரு சைத்தன்யம் அப்படின்ற சத்தியம் புரிஞ்சிருக்காங்க. சோ இந்த தான் என்பது சைத்தன்யம் என்ற புரிஞ்ச அந்த நபர்கள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும், எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. எத்தனை ஆயிரம் மக்கள்லயுமே விஷயம் தெரிஞ்ச நான் யார் அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால உம் இங்க திரும்ப திரும்ப அந்த சூசைட் அப்படின்றது கூடாது அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ த மெயின் திங் அப்படின்னும் போது எல்லோருடைய வாழ்க்கை நோக்கம் என்னன்னா, நம்ம தியானம் என்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம கையாளுது, இந்த ஆன்மீகம் அப்படின்றது நம்ம கையாளும் போதுதான் நம்ம வாழ்க்கை திசை சரியாக இருக்கும்.
சோ இந்த திசையில நம்ம போகும்போதுதான் நம்ம ஒரு புத்தராகவும் ஒரு மகாவீரராகவும் ஒரு கிருஷ்ணராகவும் ஜீசஸ் ஆகவும் நம்மளால மாறி இந்த வாழ்க்கை பயணத்தை முடிக்க முடியுது. சோ நம்ம இப்ப புத்தர் ஜீசஸ் இவங்களெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா அவங்க இந்த வாழ்க்கை பயணத்தை முழுக்க முழுக்க முடிச்சிட்டு அவங்க ப்ரமோட் ஆயிருக்காங்க. சோ நம்ம கூட இந்த தியானம் என்ற விஷயத்த நம்ம எப்போ கையாள்றோமோ அப்பதான் நம்ம கூட நம்ம வாழ்க்கை பயணத்தை முழுக்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாமே கூட யாருக்கு தெரியும் அப்படின்னா எல்லா யோகிகள் சொல்வது இதுதான், எல்லா ரிஷிகள் முனிகள் தவம் செய்யறவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்கள் இதேதான். சோ ஜென்ரலா நமக்கு பாக்குறோம்னா இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல எண்ணக்கூடிய கம்மியான மக்கள் தான். ஆனா மத்த பௌதிகமான விஷயங்கள்ல இருக்கிறவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சோ இங்க ஆஹ் குறைந்த நம்பர்ஸ் அப்படின்னும் போது யோகிகள், நிறைய அப்படின்னும் போது யோகிகள் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ யாரு அதிகமா இருக்காங்க அதுதான் கரெக்ட் அப்படின்றது கரெக்ட் கிடையாது. சத்தியம் தெரிஞ்சுக்கணும். சத்தியம் தெரிஞ்சவங்க ரொம்ப ஒரு துளி மக்கள் தான். அந்த ஒரு துளி மக்களோட விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்களும் அதே குரூப்ல நீங்களும் வருவீங்க. அப்படின்னா அந்த புத்தரை போல, ஜீசஸ் போல, ஸ்ரீகிருஷ்ணரை போல நீங்களும் அந்த லிஸ்ட்ல நீங்களும் வரலாம். சோ அந்த லிஸ்ட்ல நீங்க வரணும்னா இந்த ஆன்மீக பாதை, இந்த ஆன்மீக பாதைக்கு நீங்க வரணும். தியானம் என்ற விஷயத்த தினம்தோறும் கையாளாம நம்ம பண்ணணும். சோ தியானத்தால் ஞானம், ஞானத்தால் முக்தி. ஞானான் முக்திஹி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க பகவத்கீதையில. சோ தியானத்தால நமக்கு ஞானம் வரும். இந்த ஞானத்தால் தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சோ இங்க திரும்ப திரும்ப நான் வேறு, உடல் வேறு. நான் என்பது சைதன்யம், உடல் என்பது ஜடம். இந்த சைதன்யத்தாலதான் உடல் இயங்குது. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.